ப்ளூப் நேயர்களுக்கு வணக்கம். 2000ல இருந்து 2010 வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு டைம் பீரியட் தான் நம்ம தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய கோல்டன் டேஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில்லி படத்துல இருந்து, சந்திரமுகி படத்துல இருந்து, சிவாஜி படம் மாதிரி இந்த மாதிரி நிறைய பிளாக் பஸ்டரான மூவிஸ்லாம் அந்த டைம்ல தான் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப ஏன்டா இந்த ஒரு விஷயத்தை பத்தி எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க, ஸ்ட்ரெயிட்டா டாபிக்குள்ள போலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இன்னைக்கு டாபிக்கே இதுதாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து மலையாள சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமான்னு எல்லா சினிமாவே கொண்டாடிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம தமிழ் சினிமாவை கொண்டாட மறந்துட்டோம்னு தான் சொல்லும். இது நம்ம ஆடியன்ஸா இருக்கிற நம்ம மேல மட்டும் தப்பு இல்லை. இப்போ வர ஒரு சில படங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழ் சினிமாக்கும் இப்ப இருக்கிற தமிழ் சினிமாக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு, இதை வந்து பப்ளிக் எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பப்ளிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சினிமாக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாக்கும் நீங்க என்ன மாதிரி வித்தியாசத்தை பாக்குறீங்க. அதாவது இப்ப இருக்கிற படம்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நானும் படம் எடுக்கிறேன்டாங்கிற மாதிரி தான் எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கதைக்கு முக்கியமா யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதுல. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் எப்படி இருக்கும்னா, கதையை மட்டும் தான் முக்கியத்துவமா வச்சிருப்பாங்க. அது யார் நடிச்சாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பத்தி படம் மாதிரி இப்ப கிடையாதுப்பா, பாக்குற மாதிரி இல்ல. அப்பெல்லாம் நல்லா இந்த பழைய படம்னா நல்லா பாக்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனா இப்ப படம் வந்து ரொம்ப இதா இருக்குப்பா. அதெல்லாம் சொல்ற சேல்ஸ் ரீதியா வந்து தமிழ் சினிமா நல்லா தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் வந்து படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றது, நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இப்ப வரல, எல்லாமே புது டைரக்டர்ஸ் தான் வர்றாங்க. ஸோ அவங்க படம் பண்ற விதங்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட டென்ட் மனநிலை பார்த்து அவங்க படம் பண்றாங்க. அதுல சில டைரக்டர் ஜெயிக்கிறாங்க, நிறைய டைரக்டர் தோத்துறாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, கதை, கரு, கற்பனை, குடும்ப உறவுகள், சேர்ந்து வாழ்றது, ஒரு கெட்ட தவறான செயல் செய்யக்கூடாது, நல்ல புத்திமதிகளை சொல்லி பிள்ளைக்கு அப்பம் பாட சொல்ற மாதிரி டைரக்டர் இருந்தாங்க. படம் பார்த்துட்டு வரும்போது நம்ம அப்பா நம்மளுக்கு புத்தி சொல்லி கொடுத்து எடுக்கிற மாதிரி அந்த டைரக்டரோட கான்செப்ட். ஏதோ தானா சினிமா எடுத்து படம் எடுத்து பிக்சர் எடுத்து விட்டா அவன் சாராய் விற்கிறதுக்கு சமாளம் மாதிரிதான் அந்த டைரக்டரோட திங்கிங். இப்ப அந்த கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங். இப்போ வர படமெல்லாம் வந்துட்டு பார்க்க சகிக்கல. பழைய படம்லாம் பார்த்தா இப்போ இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், அதுக்கப்புறம் விஜயகாந்த் இவங்கெல்லாம் நடிச்ச படம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்போ வர நடிகை அதான் இவங்க நடிக்கிறதே வந்து பிடிக்கல, படம் பார்க்கறதுக்கு பிடிக்கல, தேட்டருக்கு போறதுக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபுல்லா பசங்க வந்து கெடுறது முக்கால்வாசி அரை ட்ரெஸ் முக்கால் ட்ரெஸ் இதை போட்டு தான் பண்றாங்க தவிர, அந்த காலத்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு கூட தெரியாத அளவுக்கு நடிச்சாங்க. இப்ப நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு வெறுப்பா இருக்கு. சும்மா மேலுக்கு தான் நடிக்கணும், பணத்தை சம்பாதிச்சம் போறதான் பாக்குறாங்க தவிர படம் இப்ப எதுவுமே சரியில்லை. அதனால தான் வந்து இப்போ வந்து ரீமேக் சேர்த்து பழைய படத்தை எடுத்து காட்டுறாங்க. உங்க பேர் என்ன பாட்டி? என் பேர் குமுதா. சினிமா எல்லாம் பாப்பீங்களா? பாப்பேன். பிடிக்குமா உங்க ரொம்ப? ரொம்ப சிவாஜி கணேசன் படம், விஜயகாந்த் படம், எம்ஜிஆர் படம், மோகன் படம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் படத்துக்கு ரொம்ப போறது கிடையாது. ஏன் இப்போ வர சினிமா பிடிக்கிறது இல்லையா? எனக்கு ஆக மொத்தம் வீட்டுல பசங்க வயசு பசங்க கேட்டு போறாங்க இந்த படத்தை பார்த்து. என்னன்னா, டாடி மம்மி வீட்டுல இல்ல, கேஸ் வர போட யாரும் இல்ல, வாடி புள்ளத்து இல்ல நான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதான் அப்போ வர பாட்டுலாம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் வசனமய இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கைகள் இரண்டு காட்சி பாட முடியுமா, அதெல்லாம் நல்லா இருக்கும் பாட்டு. அந்த காலத்து பாட்டு தான். இந்த காலத்து பாட்டு இப்ப பிடிக்கல, அவ்வளவுதான் இருக்கு. இப்போ வர பாட்டு மட்டும் தான் நல்லா இல்லையா, படமும் நல்லா இல்லையா? நான் படத்துக்கெல்லாம் போறது கிடையாது, எனக்கு பிடிக்கல. சும்மா சண்டை, அந்த குத்து, பாக்ஸிங் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குது. அப்பெல்லாம் குடும்பத்துக்கு அதை பாலும் பழம், பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, இதெல்லாம் விஜயகாந்த் படம், சலங்கவலி, அதெல்லாம் சூப்பர் பாட்டு. இப்பெல்லாம் பெஸ்ட். சொல்லிக்கிறன்ற மாதிரி ஒரு படத்துல ஒரு சீன் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. ஆனா சொல்றது, ஒரு படம் பார்த்துட்டு வந்தா ஒரு மனசுல வந்து ஒரு அழுத்தம் இருக்கணும். சரி, நம்ம காசு கொடுத்து படம் பார்த்துட்டு ஒரு ஃபீலிங் வரணும். ஒரு ஒண்ணு காதல் ஃபீலிங் இருக்கணும், இல்ல ஃபேமிலி ஃபீலிங் இருக்கணும், இல்ல தேசப்பற்று ஃபீலிங் இருக்கணும். எதுவுமே இல்லை, ஒரு என்டர்டைன் ஜஸ்ட் சினிமா, அவ்வளவுதான். போனா படம் பார்த்தா ஒரு நல்ல நம்மளுக்கு. இப்ப அது கூட இல்ல, பிடிச்ச மாதிரி ஒரு கைத்தட்டுல. எத்தனாவது படிக்கிற? 6th ல 7th போறேனா. 7th போறியா? ஆமாண்ணா. உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? பிடிச்ச ஆக்டர்? விஜய்ண்ணா. விஜய் பிடிக்குமா? வேற யாரு? விஜய், அப்புறம் வந்து அஜித் பிடிக்கும்ண்ணா. அஜித் பிடிக்கும். விஜய் படத்துல பிடிச்ச படம் என்னது உனக்கு? லியோண்ணா. லியோ ரொம்ப பிடிக்குமா? வேற வேற வந்து பிகில், அப்புறம் வந்து நிறைய படம் பிடிக்கும்ண்ணா. விஜய் எல்லா படமே பிடிக்கும்ண்ணா. பழைய ஆக்டர்லாம் பிடிக்காதா உனக்கு? பழைய ஆக்டர் வந்து ரஜினிகாந்த் பிடிக்கும்ண்ணா. வேற கமல், விஜயகாந்த் அவங்கலாம் பிடிக்காதா? அவங்களாம் பிடிக்காதுண்ணா. பிடிக்காதா? படம் பாத்திரியா அவங்க படம்லாம்? பாத்துருக்கேண்ணா.
பிளாக் கலர் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன். அது மட்டும் தான் பாத்திருக்கேன். அப்புறம் தெரியலண்ணா. அப்ப தெரியல. தியேட்டர்லாம் போயிருக்கியா? தியேட்டர் நான் போயிருக்கேண்ணா. யார் படம் பாக்குறதுக்கு தியேட்டர் போவ? லியோ அந்த மாதிரி படம் பார்த்து போனோம். அந்த மாதிரி படம் பாக்குறது தான் தியேட்டர் போவ. பாட்டெல்லாம் கேப்பியா? பாட்டுலாம் கேட்பானா? யார் பாட்டு ரொம்ப பிடிக்கும்? லியோ பாட்டு தானா? லியோ பாட்டு தான் பிடிக்கும். எல்லாத்துக்கும் லியோ தான். இப்ப இருக்க மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம லவ் பிலிம் இல்ல எந்த பிலிம் ஹாரர் மூவி எது எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஹாரர் ஓகேவா இருக்கு. பட் ஆனா வந்துட்டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இருக்க லவ் பிலிம்ஸ்ல பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கும், கான்செப்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்ப எல்லாமே குழப்பி எடுக்கிற என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சில மூவிஸ் இப்ப எடுக்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இப்பயுமே அதையே நிறைய ரசிச்சு எல்லாம் பாக்குறோம். ஆனா இருந்தாலும் அப்ப இருக்க வைப், இப்போ ஒரு சாங் எடுத்துக்கிட்டா கூட அப்ப இருக்க சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப சொல்லிக்கிற வேண்டியன்னா, ஜெயிச்சவன் பின்னாடியே ஒவ்வொரு டைரக்டரும் வரான். கதை எழுதும்போது கற்பனை வச்சு எழுதுறான். ஒரு புதுசா வருவனா அந்த இடத்துல உருவாக்குன்ற எண்ணம் இந்த டைரக்டருக்கு வர மாட்டேங்குது. இது ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அழகான மூஞ்சி கிடையாது தனுசு. அவங்க அண்ணன் படத்துல உருவாக்குனாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பொண்ணு கல்யாணம் பண்ணுது. இன்னைக்கு தேசிய விருதை வாங்கியிருக்காரு. அவர் பெரிய டைரக்டர் நான் திறமையா சொல்லுவேன். எந்த ஒரு இதுமே இல்லாத ஒருத்தர் அவரு மூஞ்சியே சொல்லி பனி மூஞ்சிக்காரன்னு சொல்லி இருந்தாரு யோகி போக்கு. இன்னைக்கு அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து படமா எடுக்கிறாங்க. ஏன் அந்த கேரக்டர்ல வேற யாருமே கிடைக்கலையா? அந்த சிந்தனையா அந்த டைரக்டர்ஸ்க்கு வர பிடிக்குது. ஒரு வடிவேலு, ஒரு சந்தானா, அதுக்கு அடுத்து அப்படி யோகி சூரி, அதுக்கு அடுத்து அப்படி யோகி. ஏன் அந்த ரேஞ்சுக்கு அடுத்த வளர்த்துடைய என்ன வர முடியாது? கதை மேல நம்பிக்கை வைக்காம ஒரு கேரக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் அதை மாத்தி அமைக்கிற நல்ல டைரக்டர் இருக்காங்களா இல்லன்னு தெரியல. இப்போ வர படத்துல உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாம் பிடிக்க மாட்டேன்? ஓடுறது இந்த லவ் மேட்ரு அதெல்லாம் பிடிக்க மாட்டுது. மத்தபடி கதை சரியில்லைப்பா. வர கதை சரியில்லை. இப்போ அந்த பழைய படம் கதை மாதிரி இப்போ வர்றதில்ல. பழைய படம் தான்ப்பா. பழைய படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா யார் படம்? இவங்க படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பனாலும் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாரோட படம்? ரஜினி, கமல், சிவாஜி, எம்ஜிஆர். இவங்க படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ படம் பாக்குற படம் பார்த்தா விஜயகாந்த் படம் பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம எம்ஜிஆர், சிவாஜி என்ன அவங்க படம் பார்க்கலாம், அஜித் படம் பார்க்கலாம். இப்போதைக்கு பாக்குறதுக்கு எவன் வந்தாலும் பாக்குறதுக்கு பிடிக்கல. இப்போ ரீசனா நீங்க எதனா ஒரு படத்தை பார்த்துட்டு என்னடா படம் இது, எதுக்கடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எதனா படம் யோசிச்சிருக்கீங்க? இருக்குப்பா. என்ன படம்? அரண்மனை ஒண்ணு வந்து இது ஏன்டா பார்த்தோன்ட்டு இருக்கு. அரண்மனை நிறைய படம் இருக்கு. நிறைய படம் இருக்கு. இப்ப அப்படிதான் மாறிடுச்சு. ரீசனா பார்த்தது இந்த ஒரு ஃப்ரைடே வந்து ஸ்டார் படம் பார்த்தேன். அதுக்கு முதல் வாரம் ஃப்ரைடே அரண்மனை கிளி 4 பார்த்தேன். ரொம்ப மனசு வந்து போய் என்ன சரி ஒரு 2.5 மணி நேரம் காசு கொடுத்து ஏசியில உட்காந்துட்டு வந்த ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளவு படம் பார்த்த ஃபீலிங் கிடையாது. அப்படி எதுவுமே இல்ல சொல்லிக்கிறது எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிடிச்சது யாருக்கா? இப்போ பிடிச்சது வந்து சூர்யா. ரொம்ப பிடிக்கும். சூர்யா பிடிக்கும். அப்புறம் சிம்பு பிடிக்கும். விக்ரம் பிடிக்கும். விஜயகாந்த்ங்கிறத அவர் மட்டும் தான் பிடிக்கும், வேற யாரும் பிடிக்காது. சும்மா இவங்க வந்து சீன் போட்டு நடிச்சிட்டு போறதுலாம் வந்து பசங்க நம்பலாம், நாங்களாம் நம்ப முடியாது. எங்க வயசுக்கு கொஞ்சம் போச்சு. இப்ப இருக்கிற படம்லாம் வந்து வேஸ்ட். அவங்களுக்கு கதை எழுதுறதுக்கு பால் கிடையாது. ரீமேக்ஸ் தானே பண்றாங்க இப்ப எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நிறைய ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் கூட இப்போ வந்து அவங்களால ஹிட் கொடுக்க முடியாது. ரீசன் இப்போ வந்து மணிரத்னம் நிறையவே ஹிட் கொடுத்தவரு. ஆனா அவர் வந்து இப்ப பொன்னியின் செல்வனுங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே நல்லா போச்சு, ஆனாலுமே அதுக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் பெருசா. அந்த படத்தெல்லாம் என்ன காரி துப்பிடுவேன் சார். அது ஒரு படமும் கிடையாது, அவர் எடுத்த டைரக்டரும் கிடையாது சார். அதாவது தமிழ் எக்ஸ்டே வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டார் சார் மணிரத்னம். இந்த மாதிரி அன்னைக்கு என்கிட்ட மீடியாக்காரங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன், வாந்தி எடுத்து மூஞ்சில தூப்பிருப்பேன் மணிரத்னம் சொல்லி. உண்மையிலே சொல்றேன், அது படம் கிடையாது சார். கரிகால சோழன் என்பவன் கட்டிய இன்னும் கல்லணையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ஜினியரிங் மேல முடியல. அப்படியே ஒரு ஆளை கொண்டு போய் கடைசியில் ஒரு பொம்பளை பூரிக்கி கேரட்டில் கொண்டு போய் பெண்ணுக்காண்டி ஏமாந்தான் கத்தி எடுத்து குத்திட்டு செத்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கும். தமிழ் வரலாற்றை கேவலப்படுத்தினாங்க சார் பொன்னியின். அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு புக்லயுமே கூட மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறாங்க. அந்த படத்தை நீங்க கேட்டனே ஹார்ட்ல வலிக்குது சார். பொன்னியின் செல்வன் அப்படின்றது ஒரு தமிழ் லிக்ஸ்டில வந்து ஒரு என்ன சொல்றது, கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டிலையும் பொறிக்கப்படாத என்ன சொல்றது, உலகத்துல இருக்கிற ஒரு அதிசயத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒன்றான ஒரு ஸ்கிரிப்டை ஒரு பொம்பளை பொறிக்கும் மாதிரி கரிகாலனை காமிச்சு தேவையில்லாம அவரே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி படத்தை முடிச்சிட்டாரு. ரொம்ப மனசு நொந்து போய் படம் பார்த்துட்டு இருந்தேன் சார். அவ்வளவு பேரு. ரெண்டாவது மணிரத்னம் டைரக்டர் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவர் ஒரு சைக்கோ. இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் எப்படி நான் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சும்மா இப்ப நடிக்கலாம் வந்து நான் அரசியலுக்கு வரேன், நான் இதுக்கு வரேன், பணம் சேஃப்டி பண்ணிட்டானா அதுக்கு தான் வரேன் தான் பார்ப்பான், பணத்தை காப்பாத்துது. மக்களை பார்க்கலாம் கிடையாது. அதனால படம்ன்றது வந்து அந்த கால படம் எல்லாம் இந்த காலத்துல வரல. தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப அறிவாளி டைரக்டர் அப்படின்னு சொன்ன விதத்துல அப்படின்னா டி ராஜேந்திரன் என்னோட மானசீக குருநாதர். ஏன்னா ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பொது, மியூசிக் எல்லாமே பிறந்த ஒரு
எல்லாம் சொல்ற உலக சினிமா ஞானின்னு கூட அவர் சொல்லலாம். எப்ப தப்பா பசங்க போறாங்கப்பா, மனசுல இருந்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. என்ன வந்து ட்ரெஸ் செஞ்சு வந்து கரெக்டா பண்ண சொல்லுங்கப்பா. போட்டு பசங்க இப்ப இருக்கிற சின்ன பசங்க கூட வந்து யூடியூப் பண்ணுவோம்னால இது வாட்ஸ்அப் ஏத்தாலும் சரி யூடியூப் ஏத்தாலும் சரி அந்த காலு அந்த கை அந்த கண்ணு இந்த பாடி ப்ளோர் தான் தெரியுதே தவிர ஒரு அடக்கம் உடக்கம் இப்ப எதுவுமே கிடையாது. இவங்க வந்து நல்லபடியா திருந்தினா தான் பசங்களும் திருந்த வரங்க முன்னாடி இந்த இப்போ வர என்ஜேஜ் எல்லாம் வந்து அதை பார்த்து சீரழிஞ்சு போக கூடாது. நார்மலா எப்படி பொம்பளைங்க லேடிஸ் எப்படி சாரி கட்டினி எப்படி பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல படம் பார்க்கறது தான் வேஸ்ட். சீரியல்ல உட்காந்து அழுவுறாங்களே தவிர புருஷனுக்கு சோறாக்கி போட மாட்டாங்க. அந்த கதையாகுது இப்போ.